நன்றி இளங்கோ. பேசுறது கேட்குதா? இது கட்டுரை அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய உணர்வை பதிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி, இளங்கோ அவர்கள் சொன்னது மாதிரி, இங்கே நிறைய பேராசிரியர்கள் சவுத் ஆஃப்ரிக்கா, சிங்கப்பூர், இப்போ சிங்கப்பூர்லேருந்து வந்தவங்கெல்லாம் பேராசிரியர்கள்லாம் பேசினாங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய அனுபவங்கள் வந்து கிட்டத்தட்ட 40 வருடம் அவங்க வந்து தமிழ் கல்வியில் வந்து பழம் தின்னு கொட்டை போட்டவங்க நம்ம ஊரில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அனுபவம் உள்ளவங்க அவங்கெல்லாம். நான் வந்து தமிழ் பள்ளியில் ஒரு தன்னார்வலன் 2 வருடங்கள் தமிழ் வகுப்பு நடத்தியிருக்கிறேன். அப்புறம் வந்து தமிழ் இணைய கல்விக்கு ஒரு தன்னார்வலனாக சென்று பாடங்கள் நானாகவே சென்று சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். என்றால் அந்த இடைநிலை வகுப்பு நடத்துபவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள். அவர்கள் ஒரு ஆசிரியை இருந்து 20 மாணவர்களை சமாளிப்பது கடினம் என்பதால் அப்போது அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். ஸோ இது மாதிரி அனுபவங்கள் பெற்றோராகவும் இருக்கிறேன், இன்னும் இருப்பேன். ஸோ அவங்க என்னுடைய மகள்கள் இருவரும் தமிழ் படிக்கிறார்கள். அவர்களுக்கு வீட்டில் சொல்லிக் கொடுத்த அனுபவங்கள், அப்புறம் என் நண்பரின் குழந்தைகள், நாங்கள் நண்பர்களோடு பேசும்பொழுது அங்கே பார்க்குற சில விஷயங்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த கட்டுரையாக நான் போட்டிருக்கேன். அதனால் வந்து இது வந்து ஒரு ஆய்வு கட்டுரைன்னு சொல்ல மாட்டேன். இளங்கோ சொன்ன மாதிரி என்னோடய அனுபவ கட்டுரைன்னு வேணால் சொல்லலாம். இது தொழிலால் நான் ஒரு மென்பொருள் வல்லுநன். உங்களை மாதிரி நிறைய பேர் நீங்கள் எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க, உங்களை மாதிரியே தான் நானும். ஸோ அதனால் ஒரே ஒரு நிமிஷம், அது தலைப்பு மட்டும்தான். இளங்கோ சொன்ன மாதிரி பயந்துராதீங்க தலைப்பை பார்த்து. முதலில் இதை ஏன் எழுதினேன், அதற்கான உந்துதல்கள், அதற்கு என்ன தகுதி எனக்கு இருக்கிறது என்பதை பற்றி தான் இப்பொழுது பேசினேன். நான் கலிஃபோர்னியா தமிழ் கழகத்தில் ஆசிரியராக பணிபுரிந்தால் உங்களுக்கு கடலளவு அனுபவம் வந்தே ஆக வேண்டும். பெற்றோர்களையும் குழந்தைகளையும் பார்த்து, அவர்கள் படிக்கும் விதத்தை பார்த்து நீங்களே உங்களை திருத்திக் கொள்வீர்கள். முதல்ல நீங்கள் ரொம்ப செந்தமிழில் பேச ஆரம்பித்து, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கு தமிழுக்கு வந்து, அப்புறம் ஆங்கிலம் கலந்த தமிழில் போய், கடைசியாக நம்ம ஆங்கிலத்தில் போய் முடியாமல் இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் நீங்கள் படிப்படியாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, சில நேரங்களில் சில வருட மாணவர்கள் அந்த ஐயா சொன்னது போல் ரொம்ப மேம்பட்ட திறன் கொண்ட மாணவர்கள் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா நீங்கள் அந்த டயத்தில் நீங்கள் புகுந்து விளையாடலாம். இப்போ வந்து எல்லா மாணவர்களும் ஒவ்வொரு நிலையில் இருக்கவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய டீச்சிங் ஸ்டைல்ஸ், அதாவது நீங்கள் பயிற்றுவிக்கும் முறையை நீங்கள் மாற்றிப்பீங்க. அந்த அனுபவம், தமிழ் கற்பிக்கின்ற அனுபவம் ஏற்கனவே, ஏன்னா என் மகள்களுக்கு தமிழ் கற்பிக்கின்ற அனுபவம் என்று சொல்வதால் வந்து அங்கே கலிஃபோர்னியா தமிழ் கழகத்தில் கற்பிக்கவில்லை என்று அர்த்தமில்லை. அவர்கள் கற்பித்தது அவர்கள் ஒழுங்காக கற்றுக்கொண்டார்களா என்று ஒரு பெற்றோரின் ஆர்வத்தில் அதை எடுத்து படிப்பது, அவர்கள் வீட்டு பாடங்கள் ஒழுங்காக செய்கிறார்களா, பரீட்சைக்காக மட்டும் படிக்கிறார்களா என்றெல்லாம் மானிட்டர் பண்ண, அதை கண்காணிப்பது, அந்த அனுபவம். இலக்கணத்தை தன்னார்வத்தில் கற்றுக்கொண்டவன். அதாவது இலக்கணம் வந்து அதை பற்றி பேச போகிறோம் பின்னால். நம்ம இலக்கணம்னா என்னென்னு நம்மளை பயமுறுத்தி வச்சுருக்காங்க. நம்ம அது தன்னார்வம், அதாவது எனக்கா படிக்கணும்னு தோணும்பொழுது நானே படித்து கற்றுக்கொண்டதால் அந்த அனுபவத்தையும் சேர்த்து எழுதியிருக்கிறேன். வெண்பாக்கள், புது கவிதைகள், இது மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் செஞ்சிட்ருக்கேன். அப்பப்போ தமிழ் இணைய பாடங்களை படித்திருக்கிறேன் முறையாக. அடிப்படை வகுப்பு, இடைநிலை வகுப்பு, இது ரெண்டுக்கும் படித்திருக்கிறேன். அது ரெண்டு தான் இப்போ என் பொண்ணு படிச்சிருக்கா. அடுத்த வருஷம் அவள் மேல்நிலைக்கு போகும்போது அதையும் படிப்பேன். அது வரைக்கும் இப்போ அதை படிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அந்த அனுபவம் கிடைக்கும் பொழுது இன்னும் மேம்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. இதை எப்படி நான் இந்த ப்ரெசன்டேஷன், அதாவது இந்த டெக் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, பிரச்சனைகள் முதல்ல என்ன சிக்கல், அதுக்கு எது தீர்வு நான் நினைக்கிறேன். அந்த தீர்வு வந்து சரியான தீர்வா இல்லைங்கிறத நம்ம பேசலாம் கடைசியில். பட் எனக்கு என்ன தீர்வுன்னு தோன்றதை நான் எழுதியிருக்கேன். அது வந்து நீங்கள் அதை அதிலேருந்து மாறுபட்டீங்கன்னா நீங்கள் கடைசியில் என்கிட்ட கேள்வி பதில் நேரத்தின் போது கேட்கலாம். எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் ஒரு தீர்வை சொல்ல முயற்சித்திருக்கிறேன். முதல்ல தமிழில் பேசுவது தாழ்ச்சி, இந்த உணர்வு வந்து இது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப 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 காமனான விஷயம் தான். இதுனா நம்மளே வந்து ஒரு இடத்துல பேசும்போது ஒரு தமிழர்களை பார்த்து பேசும்போது தமிழ் பேசுவதில் என்பது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான். அதே நமக்கு ஒரு என்ன, நமக்கு இங்கிலீஷ் தெரியும் போது நம்ம எதுக்கு தமிழில் பேசணும். இன்றைக்கி இந்த மாநாட்டிலே நான் பார்க்கும்போது கூட இளங்கோ அவர்கள் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நிறைய பேர் வந்து வேர் இஸ் த ரூம் நம்பர் 211, அங்கே ஒரு ஒர்க் ஷாப் ப்ரெசன்டேஷன், இப்படி தான் வந்து பேசுகிறாங்க எல்லாருமே. யாருமே வந்து அங்கே ஒரு கட்டுரை அமர்வுன்னு பேச நான் எதிர்பார்க்கல. அது ரொம்ப ரொம்ப அதிகபட்சம். பட் அந்த 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 அறை எங்கே இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். ரூம் நம்பர் 211 அது அந்த மாதிரி பேசுகிற அளவு தான் நம்ம தாழ்ச்சியாக நினைக்கிறோம் நம்மளே. அது இங்கிலீஷில் பேசினா ஒரு கெத்து, ஒரு கௌரவம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளே பரவி கிடக்கு. தாய்மொழியில் பேசுவது எந்த விதத்தில் தாழ்ச்சி ஆகும்? என்னோட கேள்வி தான். இப்போது என்னுடைய பணி அனுபவத்தில் நான் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்திருக்கேன்.
அந்த ரஷ்யாவில் நான் பேசும்பொழுது அங்கே இருப்பவர்கள் வல்லுநர்கள் மொழி இந்த கணிப்பொறி வல்லுநர்களாக இருக்காங்க. ஆனால் அவர்கள் அனைவருக்கும் ஆங்கிலம் அவ்வளோவா தெரிந்திருக்கவில்லை. ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அவங்க வந்து மொழி பெயர்த்து சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு. அதே மாதிரி எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஸ்கைப்பில் வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பணி நிமித்தமாக உரையாடும் பொழுது அவர்கள் ரஷ்யன் மொழியில் தான் உரையாடுகிறார்கள். அவங்க அவுட்லுக்லேயே இமெயில் டிஃபால்ட் செட்டிங்கே ரஷ்யனில் தான் இருக்குது. அவங்களோட அஃபிஷியல் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே ரஷ்யனில் தான் பண்ணுறாங்க. நம்ம இங்கே நட்பு வட்டத்திலே தமிழ் இமெயில்னா இங்கிலீஷில் தான் பதில் வரும். அந்த அளவில் தான் நம்ம இருக்கணும். அதான் அவங்க வந்து நம்ம நினைக்கிறோம், ஓகே கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஒரு ஸ்கில்ஃபுல் இண்டஸ்ட்ரி, அங்கே போய் எப்படி நம்ம இங்கிலீஷ் தவிர என்னத்தை யூஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஆச்சரியப்படுறதுனா அவங்க எத்தனை பேருக்கு ஒரு கமாண்டர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னு தெரியாது. ஐ டோன்ட் நோ மெனி ஆஃப் யூ. எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரை எந்த ரஷ்யனும் பயன்படுத்துறதே கிடையாது. கமாண்டர்னு அவங்க ஒரு எக்ஸ்ப்ளோரர் வச்சுருக்காங்க, அது ரஷ்யனில் இருக்குது. அதை தான் அவங்க எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. எல்லாம் தேடுறதுலேருந்து வேர்ட் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ரஷ்யன் தான் அவங்க அடிக்கிறாங்க. நம்மளோட பேசும்போது தலையெழுத்தேன்னு அவன் இங்கிலீஷில் பேசுகிறான். ஸோ அவங்களால வந்து தொழில் துறையிலையும் அவங்களால வெற்றிகரமாக கோலோச்ச முடிகிறது அவர்கள் தாய்மொழியில். அது ஏன் நம்மளால் முடியல, அதை யோசிக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்போ தமிழில் நம்ம மின்னஞ்சல் அனுப்புனா கூட என்னமோ நமக்கு இங்கிலீஷ் தெரியாத மாதிரி அவங்க நமக்கு இங்கிலீஷில் பதில் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தாழ் உணர்ச்சியை நம்ம முதல்ல மாற்றணும்னு சொல்கிறேன். ஏன்னா நம்மெல்லாம் கணிப்பொறி வல்லுநர்கள். இப்போ வந்து முன்ன மாதிரி கிடையாது. நம்ம வந்து காகிதத்தில் உட்காந்து நம்ம இதெல்லாம் எழுத்தாணி வைத்து நம்ம ஓலையில் எழுத போகிறது இல்லை. தமிழை தட்டச்சு வேகமாக பண்ணிடலாம். பிள்ளைகள் தவறாக தமிழில் பேசினால் கேலி செய்வது முதல்ல அதை நிறுத்தணும். நம்ம பிள்ளைங்க தப்பும் தவறுமாக கொச்சையாக தமிழ் பேசினால் கூட தமிழில் பேசுகிறார்களே என்று அவர்களை நம்ம ஊக்கப்படுத்தினே தவிர, ஒரு தடவை அவங்க நீங்கள் பார்த்து சிரிச்சிங்கன்னு வச்சுங்க, அடுத்த தடவை அவங்க உங்கள்கிட்ட தமிழில் பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் தமிழில் அவர்கள் பேச மாட்டார்கள். அது விளையும் பயிரை முளையிலேயே கிள்வதற்கு சமமாகும். இது எங்கே தெரியுமா போய் முடியும்? ஆரம்பத்தில் நீங்கள் அவர்கள் தமிழ் உச்சரிப்பை கேலி செய்கிறீர்கள், காலப்போக்கில் அவர்கள் உங்கள் ஆங்கில உச்சரிப்பை கேலி செய்வார்கள். இப்போ என்ன ஆகுனா ரெண்டு கட்டணம் ஆகிடுவீங்க. நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ் அவனுக்கு புரியாது, நீங்கள் பேசுகிற தமிழும் அவனுக்கு புரியாது. ஒரு நிலையில் அந்த மாதிரி அவங்க டீனேஜர்ஸ் ஆகிறப்போ நீங்கள் ரொம்ப அந்த அவசியம் உணர்றீங்க. எனக்கு தெரிந்த நண்பர்கள் அவர்களுடைய டீனேஜ் பருவத்தில் இருக்க பசங்கள்கிட்ட பேசுகிறது ரொம்ப அந்நியப்பட்டு போயிடுவாங்க. அவங்க நம்மளோட ஆல்ரெடி அப்படி தான் இருக்காங்க, இன்னும் அந்நியப்பட்டு போய் மொழி வந்து அந்த மொழி தான் நம்மளை வந்து இணைக்குது. அதையே நீங்கள் வந்து அதை வச்சு அதை நீங்கள் கேலி பண்ணிங்கன்னா அடுத்து அவங்க உங்களை கேலி பண்ணுவாங்க, உங்களோட ஆக்சென்ட்டை கேலி பண்ணுவாங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு இதையும் அவங்க சரி பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் அவங்கள்ட்ட இங்கிலீஷில் பேசுகிறதா நினச்சி நீங்கள் நம்ம பேசுகிற இங்கிலீஷ்லேயே அவங்கள்ட்ட பேசிடுறீங்க. அவங்க தமிழையும் அழிச்சு இங்கிலீஷையும் அழிச்சு கடைசியில் நீங்கள் பேசுகிற ரெண்டுமே அவங்களுக்கு புரியாமல் போயிடும். அதே மாதிரி நண்பர்கள் வீட்டுக்கு வந்தால் வெட்டி அரட்டையில் ஈடுபடுவது. அதாவது உங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு சினிமா பிடிக்கும், எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும், நம்ம அதை பேசுகிறோம். அந்த பசங்களை பார்த்தீங்கன்னா தனியாக ஓரமாக ஒதுங்கி அவங்க பாட்டு வேறு வீடியோ கேம்ஸ் விளாட ஆரம்பிச்சிடுவாங்க, எக்ஸ்பாக்ஸ் விளாட ஆரம்பிச்சிடுவாங்க, இல்லைன்னா நிண்டெண்டோ டிஎஸ் அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க விளாட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த புரியாத வீண் அரட்டை எதற்கு? அதுக்கு தவிர அவங்கள இன்வால்வ் பண்ணுற மாதிரி சில விளையாட்டுகள் நம்ம தமிழில் விளையாடலாமே, தப்பு இல்லையா? அதில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம். அவனுக்கு வந்து போக்கிமான் பிடிக்குதுன்னா போக்கிமான் பேர் வந்து ஆங்கிலத்தில் இருக்கலாம், பட் அந்த போக்கிமான் விளையாட்டை பற்றி தமிழில் பேசுங்களா, என்ன தப்பு? அவனுக்கு பிடிச்ச நிண்டெண்டோ டிஎஸ் எப்படி விளையாடுறான்னு தமிழில் கேளுங்களேன். எக்ஸ்பாக்ஸ் 360 அந்த விளையாட்டை எப்படி விளையாடுறான்னு தமிழில் கேளுங்க. அவனை கழட்டி விட்டுறாதீங்கன்னு தான் சொல்கிறேன். தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், திரைப்படங்கள், பண்பலை வானொலி நிலையங்கள் இதிலெல்லாம் பேசுறதெல்லாம் ஒரு தமிழான்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். நம்ம முதல்ல பேசுகிற தமிழை முதல்ல நம்ம கேட்கணும், அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற தமிழை நம்ம கேலி பண்ணணும். இதை சொல்லி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கும் தமிழ் சேனல்கள் அந்த 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 இதெல்லாம் கட் பண்ணுறது. ஓ எனக்கு சன் டிவி வேணாம், அதில் என்ன சீரியல் போடுறான், எப்போ பார்த்தாலும் கொலை பண்ணுறது, அது பண்ணுறது, அதை பற்றியே பேசுகிறேன். என்னமோ இங்கே அமெரிக்காவில் ஒளிபரப்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் திரைப்படங்களும் கலாச்சாரங்களை உங்களுக்கு உயர்த்தி காட்டுவதாக உங்களுக்கு ஒரு நினைப்பு. அது தவறு. முதலில் தமிழ் அப்படியாவது வீட்டில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கணுமே ஏதோ ஒரு வழியில். சரி, உங்களுக்கு பிடிக்கல வன்முறை காட்சிகள் இடம்பெறும் திரைப்படங்கள் அந்த சிவி சீரியல் வரும்போது அதை அணைத்து விடுங்கள், வேறு சேனலுக்கு. அது ஏன் தமிழ்லேயே பேசுகிற மக்கள் தொலைக்காட்சின்னு ஒன்று இருக்குது, அதை எவனாவது பார்க்குறீங்களா? நம்ம சன் டிவி விஜய் டிவி தான் நம்ம பார்க்குறோம். யாராவது ஒருத்தருக்கு மக்கள் தொலைக்காட்சியில் வந்து அவங்க பேசுகிறாங்களே, ஊராக போய் தமிழில் பேச வைக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சி. அப்படி நிகழ்ச்சி இருக்கிறதே நம்ம யாருக்கும் தெரியாது. சூப்பர் சிங்கர் தெரியும் எங்கள் எல்லாருக்கும். ஆனால் தமிழில் பேசுவதற்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் மக்கள் தொலைக்காட்சியில். அங்கே பேசும் தொகுப்பாளர்களும் தமிழில் மட்டும்தான் பேசுகிறார்கள். அதை யாரும் பார்த்ததா எனக்கு தெரியல இது வரைக்கும். பார்த்தவங்க இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தமிழ் அங்கே தான் ஒட்டிகிட்டு இருக்கு இன்னும். ஏன்னா நம்ம இன்டர்நெட்டுக்கு எதுக்கு போகிறீங்க? தமிழ் படம் பார்க்க போகிறோம், தமிழ் பாட்டு கேட்க போகிறோம், MP3 கேட்க போகிறோம், இல்லைனா உட்காந்து தமிழ் நியூஸ் படிக்கிறோம். தினமலர் படிப்பவர்கள் இருப்பார்கள், தினகரன் படிப்பவர்கள் இருப்பார்கள், இல்லை தற்தமிழ், அந்த மாதிரி சில விஷயங்கள். தமிழை வந்து நம்ம அங்கே தான் வாழ வச்சுருக்கோம் இன்னமும். அது இணையத்தில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குது. அங்கங்கே அந்த அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கும் பண்பலை நிகழ்ச்சிகள், இலங்கை தமிழர்கள் நடத்தும் கனேடியன் அந்த மாதிரி பண்பலை வானொலிகளில் தான் தமிழ் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன சினிமா பாட்டு தான் போகிறாங்க, சினிமாலேயே தமிழ் வாழ்ந்துட்டு போகட்டுமே, தமிழ் எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டுட்டாவது இருக்கட்டுமே. முனைவர் ஐயா சொன்னது மாதிரி முதல்ல குழந்தைகள் கேட்கணும், கேட்டதுக்கப்புறம் தான் பேச முடியும், பேசுனதுக்கப்புறம் தான் அவங்களால எழுத முடியும், எழுதுனதுக்கப்புறம் தான் படைப்புகளை உருவாக்க முடியும். முதல்ல அந்த திறனை முதல்ல வளர்க்கணும். கேட்குற திறன், பேசுகிற திறன்னா அதுக்கப்புறம் அடுத்தது படிப்படியாக தான் கொண்டு வரணும்.
நீங்கள் கேட்குறதே கட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுங்க, எப்போ பார்த்தாலும் டாம் அண்ட் ஜெரியும் ஸ்பஞ்ச் பாபையும் போட்டுருந்தீங்கன்னா அவனுக்கு தமிழ் எப்படி கேட்க, வீட்டில் தமிழே கேட்காதப்ப அவனை தமிழில் பேசினா எப்படி பேசுவான் அவன்? தாம் தமிழ் கேட்டால் பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பதில் சொல்கிறான். இது எப்போ பார்த்தாலும் சொல்கிற சப்பக்கட்டுது. அவன் அப்படி தான் சொல்லுவான். ஏன்னா அவனோட முதல் மொழி, உன்னோட தாய்மொழி என்ன தமிழ், அவனோட தாய்மொழி என்ன ஆங்கிலம். அவன் அதில் தான் சொல்லுவான் பதில். அதுக்காக நீ கைவிட்டு விடுவதா? அதை அவன் தமிழில் கேட்கும்போது தமிழில் பேசு, அவன் இங்கிலீஷ் கேட்கும்போது நீ ஃபுல்லாக இங்கிலீஷ், நீ தங்கிலீஷில் பேசாத. போய் அந்த ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணி நீயே சொல்கிற, ஒன்று டேக் த ரிமோட் அண்ட் டர்ன் த டிவி ஆன் அப்படின்னு அமெரிக்கன் ஆக்சென்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அதுக்கு என்ன தமிழோ எனக்கு தெரியல, தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, அது தமிழில் சொல்லி பாருங்க. அதுக்காக நான் கணினி, இந்த மடிக்கணினியை எடுத்து இணையத்துக்குள் சென்று வா அப்படின்னு நான் சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேசுகிற தமிழ்லேயே தொடர்ந்து பேசுங்க, ஆங்கிலத்தில் பேசும்போது ஆங்கிலத்திலே பேசுங்க. அதனால் என்ன ஆகுனா நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்க முடியும், அவங்க தமிழ் கற்றுக்க முடியும். இல்லைன்னா ரெண்டு பேருமே ரெண்டையும் கற்றுக்க முடியும். வாரத்தில் ஒரே ஒரு நாள் அப்படி ஒரு 10 மணிக்கு அப்படி வந்து காரை நிறுத்திட்டு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு க்ரோசரிஸ்லாம் முடிச்சுட்டு அப்படி 12 மணிக்கு அப்படி வந்து பசங்களை கூப்பிட்டு போயிட்டு அப்படி தமிழ் புக்கத்துக்கு அப்படி குப்பையில் போட வேண்டியது. அடுத்த வாரம் எப்போ திரும்ப எடுப்போம் நம்ம அதை? ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு திடீர்னு தோணும், ஆனால் நான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, ஏதோ வீட்டு பாடம் இருக்குல்ல, அது ஏதோ சொன்னாங்களே, அது என்ன சிலபஸ், அது கொஞ்சம் எடுத்துருவோம் அந்த பிடிஎஃபை அப்படி ஆரம்பிக்கிறோம். நம்ம தமிழை வந்து நம்ம என்ன பண்ணோம், வாரத்துக்கு ஒரு தடவை அது என்னமோ ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. அது வந்து அதையாவது பண்ணுறோமேன்னு சந்தோஷமாக இருந்தால் கூட அது மட்டுமே தமிழை வளர்த்து விடாது. அவங்க என்ன படிக்கிறாங்க, இப்போ பேசிக் 2 பேசிக் 1 படிக்கிறாங்க, என்ன சிலபஸ் அவங்களுக்கு, அதை அவங்களோட உட்காந்து நம்ம படிக்கணும். அவங்களோட வாத்தியாருங்க சொல்லி தருவாங்க. ஆனால் நம்ம ஒரு பெற்றோராக நம்ம என்ன பண்ணுறோம், அது ஒரு வாய்ப்பு நமக்கு, அவங்கள்ட்ட தமிழில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த டயத்தை விட்டு அவன் போயிடும். அதுக்கப்புறம் அவன் ஃபுல்லாக அவங்களுடைய அமெரிக்கன் பள்ளிகளில் சொல்லித்தரும் வீட்டு பாடங்களும் அவர்களுக்கு இருக்க அசைன்மெண்ட்ஸு ஒர்க் ஷாப் அதில் போயிடுவாங்க. அவங்க அந்த ஒரு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ சனிக்கிழமை அதை இரவு பண்ணுறதுக்கு மேலே சனிக்கிழமை மத்தியானம் ஆரம்பிக்கலாம். ஒரு 2 மணிக்கு உட்காந்து ஒரு 5 மணி நேரம் அவங்களோட அந்த நேரத்தை செலவிட்டு அவங்களும் தமிழ் கற்றுக்கலாம், தமிழ் உங்களுக்கு தெரியல நீங்களும் அவங்களோட சேர்ந்து தமிழ் கற்றுக்கலாம். அந்த வாய்ப்பை நம்ம அதை பயன்படுத்தணும்னு சொல்கிறோம். தமிழ் படிப்புக்கும் பள்ளிக்கும் முன்னுரிமை தரது கிடையாது. 10 மணிக்கு டென்னிஸ் கிளாஸ்னால் 9:55 போய் நீங்கள் காரை நிறுத்துறீங்க. அதே இது தமிழ் பள்ளிக்கு வந்து 10 மணினா 10 நான் உட்பட 10:10 தான் நான் உள்ளே போவோம், 10:15 தான். இந்த பெற்றோர் இப்போ வந்து எல்லாரையும் என்னையும் சேர்த்து தான் நான் சாடிக்கொள்கிறேன். கண்ணாடியில் முன் நின்று நான் கேட்ட கேள்விகளுக்கான கேள்விகள் தான் இது இப்போ உங்களுக்கு சொல்கிறது. அந்த ஒரு அலட்சிய மனப்பாங்கு எங்கே ஏன் வருகிறது? ஒரு பியானோ டீச்சருக்கு 1 மணி நேரத்துக்கு வந்து $60 கொடுத்தீங்கன்னா 1 நிமிஷம் லேட்டாக போனீங்கன்னா $1 போகுது. 7 மணி வகுப்புக்கு 6:55 கொண்டு போய் நிறுத்துறீங்களே, தமிழ் பள்ளி மட்டும் ஏன் வந்து 10:10 போகிறோம்? அதை ஏன் நம்ம ஒரு இதாக எடுத்துக்கிறது? அது ஒருத்தவங்க வந்து சில பேர் சொன்னாங்க, எனக்கு வந்து இந்த கர்நாடிக் கிளாஸ் இருக்குது, அதனால் ஒரு 10:15 வந்து விட்டால் பரவாயில்லையா? இதே போய் அந்த ரஷ்யன் டீச்சர் சொல்லி பாருங்கள், அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட பேசக்கூட மாட்டீங்க. இந்த மனப்பாங்கு நம்மள்ட்ட எப்போவுமே இருக்குது. அதே தமிழ் திரையரங்கங்களையும் பார்த்துருப்பீங்க. திரையரங்கத்தில் உட்காந்து தமிழ் படம் போடும்போது இவர்கள் வந்து படத்தை சொந்தமாக ஓட்டி கொண்டு இருப்பார்கள். இவர்களே என்னமோ என்ன சீன் எடுத்திருக்கான், அதே போய் ஒரு ஏஎம்சி தேட்டரில் போய் நீங்கள் பேச முடியாது. அந்த மாதிரி அதே மனப்பாங்கு தான் நம்ம இங்கே தமிழ் கல்வியிலையும் காட்டுறோம். தமிழை சரியாக பேச எழுத அறியாமல் நாம் இருப்பது, முதல்ல நம்ம பெற்றோர்கள் தமிழ் சரியாக பேசுகிறோமா எழுதுகிறோமா அப்படிங்கிறது. இதில் 2 விதமான சவால்கள் இருக்குது. நான் இது வந்து பொதுவாக குறை சொல்ல மாட்டேன். தமிழ் மீடியம், அதாவது தமிழ் வாயிலாக தமிழ் கற்றவர்களுக்கு நல்லா தமிழ் தெரியும். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தீங்க, இப்போ நான் ஆங்கில மீடியத்தில் படித்தேன். இப்போது என் தம்பி வந்து தமிழ் மீடியத்தில் படித்தார். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும். சில பேர் வந்து 10வது 12வது வரைக்கும் தமிழில் படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆங்கில மீடியத்துக்கு போயிருப்பாங்க. இல்லை தொழிற்கல்விக்காக ஆங்கிலத்தில் போயிருப்பாங்க, பிஇ படிக்கிறப்ப இல்லை டிப்ளமா படிக்கிறப்ப அங்கே ஆங்கிலத்தை தான் படித்தவனுன்றதுக்காக மாறி இருப்பீங்க. ஆனால் கூட நம்ம எந்த அளவுக்கு நம்ம சரியாக பேசுகிறோம், எந்த அளவுக்கு நம்ம சரியாக எழுதுறோம். நம்ம எழுதுறது வந்து இப்போ குறைஞ்சி போச்சு. பேப்பரில் எழுதுறதுங்கிறது யாருமே பண்ணுறதில்ல. கணிப்பொருளையாவது தட்டச்சு பண்ணுறோமாங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம். நாமே தமிழை சரியாக பேச எழுத அறியாமல் இருந்தால் நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம அதை எப்படி எதிர்பார்க்க முடியும்? நமக்கு தெரியாத ஒன்று எப்படி அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியும்? அதுக்காக நீங்கள் எல்லோரும் நாளைக்கே போய் கலிஃபோர்னியா தமிழ் அகாடமியில் சேரணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் வந்து முதல் மொழியாக இல்லை. இப்போ எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்க வந்து கலப்பு திருமணம் செய்தவர்கள், இப்போ வட இந்தியர்கள் தென்னிந்தியர்களை திருமணம் செய்தவர்கள். ஆனால் கூட அங்கே இருக்க தமிழ் ஆர்வம் கூட 2 தமிழ் பெற்றோர்கள் இருக்கும் குடும்பத்தில் இல்லை என்பது வருத்தமான ஒரு விஷயம். இப்போது சொல்லக்கூடாது, நான் கலை நிகழ்ச்சிகள் கலிஃபோர்னியா தமிழ் கழகத்தில் பண்ணும்போது என்னுடைய ஒரு மாணவன் இருக்கிறான். அவங்க வந்து அவர் அப்பா வந்து குஜராத்தி, அம்மா வந்து தமிழ். ஆனால் அந்த அம்மா தமிழ் மேல் உள்ள ஆர்வத்தால் அந்த பசங்க 2 பேரையும் தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. தமிழ் பள்ளிக்கு சரியான டயத்துக்கு வர்றாங்க. எந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம ஒரு பயிற்சி கொடுத்தாலும் சரியான நேரத்தில் வந்து நிற்கிறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பரிதவிப்பு இருக்குது, நம்ம மொழி நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க கணவர் வந்து குஜராத்தில் பேசுகிறாரு, அவங்க தமிழில் பேசுகிறாங்க. பசங்க இங்கே யூஷுவல் ஆங்கிலத்திலையும் தமிழையும் கலந்து பேசுகிறாங்க. ஸோ அதனால் அந்த உணர்வு ஏன் 2 தமிழ் பெற்றோர்கள் இருக்கும் குடும்பத்தில் ஏன் அது இல்லை? அதை ஏன் ஒரு கடனுக்காக செய்கிறோம் நம்ம அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கணும் நம்மளே. இப்போ கொஞ்சம் அதாவது சமூக பிரச்சனைகளை பற்றி அலசி ஆராய்ந்தோம். நம்ம இப்போ என்ன பண்ணோம், உண்மையிலுமே
இதை எப்படி வந்து நிஜமான பிரச்சனைகள் மொழியில் உள்ளது என்னன்னு கொஞ்சம் உள்ள போகலாம். என்னால் அவ்வளோ நேரம் பேச முடியாது, அரை மணி நேரம் தான் இருக்கிறது. அதற்குள் நான் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சொல்லியாக வேண்டும். முடிந்த அளவுக்கு தீர்வை சொல்ல முயற்சிக்கிறேன். நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் அவ்வளோ வித்தியாசமே இருக்காது. நீங்கள் என்ன பேசுறீங்களோ அதான் எழுதுவீங்க. அதுக்காக நான் வந்து சொல்லலை, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஆக்சன்ஸ் இருக்கும். இப்போ மிடில் ஈஸ்டர்ன் ஆங்கிலம் பேசும்போதும் தமிழர்கள் ஆங்கிலம் பேசும்போதும் தெலுங்கர்கள் ஆங்கிலம் பேசும்போது சொல்லிடலாம் நம்ம, இவன் ஆங்கிலத்தை தமிழ் போல் பேசுகிறான், இவன் உருதுவை தமிழ் போல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. ஆனால் அவங்க பேசுகிறதான் எழுதுவாங்க. ஆனால் தமிழ் அப்படி இல்லை. இந்த இரட்டை வழக்கு, இந்த டைக்ளாஷியல் நேச்சர் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு வந்து இதில் ஒரு முனைவர் பேசினாங்க. டைக்ளாஷியல் நேச்சர் தமிழில் இருக்குது. அது வந்து கடலளவு வித்தியாசம். அது இப்போ நம்ம வகுப்பில் தேர்வு திருத்தும் பொழுது என் வகுப்பில் 40 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கான். அதுக்கு தப்பு போட்டு அவனுக்கு ஒரு முட்டை மதிப்பெண் போட்டுடலாம். அது ரொம்ப சுலபம். நான் சொல்கிறது 2வது 3வது வகுப்பு மாணவர்கள். ஓகேவா? அதை ஏன் நம்ம பண்ணணும்? அவன் பேசுனா தான் எழுதுவான் இல்லையா? பேசுகிறதான் அவன் எழுதுறான். அதுவே ஒரு முதல்கட்ட வளர்ச்சி தானே. அதை நம்ம தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருத்தணும். எடுத்தோடனே ஒருத்தன் வட்டார கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பையன் வரானா, அவன் கோயம்புத்தூர் ஆக்சென்ட் அவனு இருக்கும். அந்த ஊர் வட்டார வழக்கு, திருநெல்வேலிக்காரன் திருநெல்வேலி மாதிரி தான் பேசுவாங்க அவங்க. அந்த வட்டார வழக்குகளை விட்டு கொடுத்து தான் போக வேண்டும். கொச்சை தமிழோ பேச்சு தமிழோ அதை நாம் அனுமதிக்க வேண்டும். அதை முனையிலேயே கிள்ளக்கூடாது. என்ன நீ இப்படி பேசுகிற அப்படி சொல்லக்கூடாது. நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் இது இப்படி எழுத. நம்ம இப்போ எத்தனை பேர் நீங்கள் தமிழ் ஆசிரியர்கள் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, எத்தனை பேர் நீங்கள் வந்து 1, 2 வந்து நீங்கள் வந்து தேர்வில் 99.5 மதிப்பெண்கள் பெற்றிருக்கான்னு எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க? 99.5 99.5 தான் சொல்கிறீங்க. 5ன்னு நீங்கள் யாரும் சொல்கிறது இல்லையே. அது தப்புன்னு அதை வந்து கொச்சைன்னு சொல்லாதீங்க. அது ஒரு விதமான தமிழ், அவ்வளோதான். அதை வந்து ஆரம்பத்தில் அனுமதிங்கன்னு சொல்கிறேன். இந்த சின்ன பிள்ளையில் அந்த வகுப்புகள் அதை அனுமதிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களை திருத்த முடியும். எடுத்தோடனே 5 அப்படின்னு சொல்ல முடியாது. 5ன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. அப்படி விட்டு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை திருத்தணும்னு சொல்ல வரேன். இதை சொன்னது ஏற்கனவே அங்கே இருக்குது, அதனால் திரும்ப சொல்ல விரும்பலை. நான் வேகமாக போகிறேன். புலம்பெயர்ந்தவரில் நம்ம அதை நான் சொன்ன மாதிரி நம்மளே முதல்ல தமிழில் பாடத்திட்டத்தில் இப்போ வந்து கணிதத்தை நம்ம தமிழில் படிக்கலை, மேத்ஸை தான் படிச்சிருக்கோம், ஹிஸ்ட்ரி ஜாகிரபி சோஷியல் சயின்ஸ் தான் படிச்சிருக்கோம், சயின்ஸ் தான் படிச்சிருக்கோம். எத்தனை பேர் தமிழில் வந்து பிற பாடங்களை படிச்சிருப்போம்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்க எல்லாருமே தமிழில் பேசணும்னு எதிர்பார்க்குறதும் தப்பு. அதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா, இப்போ கலிஃபோர்னியா தமிழ் கழகத்தில் பேச்சு எழுத்து வகுப்புகள் தனியாக இருக்குது. அதாவது நீ இப்போ என்னடா எனக்கு 30 வயசாச்சு 40 வயசாச்சு இதுக்கப்புறம் போய் நான் தமிழ் பள்ளியில் போய் சேர்ந்து படிக்கிறதா அப்படின்னு நினைக்கிறது. அந்த ஒரு இதை அவங்க எளிமைப்படுத்துக்காக தான் அவங்க வேறு உங்களுக்கு தகுந்த மாதிரி வேறு வித வகுப்புகள் வச்சுருக்காங்க. கான்வர்சேஷனல் கிளாஸஸ் இருக்குது, அங்கே போய் நீங்கள் பேச கற்றுக்கலாம். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் மற்ற பசங்களோட உட்காந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து முதியோர் கல்வின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அது அப்படி அர்த்தம் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமாக இருக்கலாம், என்னடா இத்தனை வயசுக்கு அப்புறம் போய் நான் வந்து அந்த பசங்களோட சேர்ந்து உட்காந்து படிக்கிறதா. அதுக்காக சில வகுப்புகள் இருக்குது. அதுக்கு சில ஆடியோ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. தெரியாத கவிதா இருக்குது, ஆடியோ சிடி இருக்குல்ல, அதுக்கு கான்வர்சேஷன் இல்லை இல்லையா, புத்தகம் இருக்குது, பெரிய புத்தகம் இருக்குது. அது வந்து எப்படின்னா நீங்கள் படிக்கிறீங்களே அந்த மழலை பள்ளி 1லேருந்து அந்த 7 வரைக்கும் இருக்கிறத மொத்தமாக சேர்த்து அழகாக ஒரு ஆர்டராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பசங்க படிக்கிறதா நீங்கள் படிப்பீங்க. பட் உங்களுக்கு புத்தகம் பெருசாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லையா நம்மளை கேவலப்படுத்தாமல் ஒரு பெரிய புத்தகம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அது இது பிள்ளைக்கு தமிழை சொல்லிக் கொடுத்தால் ஆங்கிலம் பேசுவதில் சிக்கல் வந்துவிடும். இது வந்து எல்லாருமே சொல்கிற ஒரு சப்பைக்கட்டு. குழந்தைகள் 5 வயது வரை எத்தனை மொழி நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் அவங்க ஏற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கண்காணிப்பு திறன் குறைஞ்சிரும். அது இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அதை வந்து நீங்கள் ஒரு காரணமாக வச்சுட்டு ஐயோ நான் வீட்டில் தமிழில் பேசினா என் பிள்ளை இங்கிலீஷில் பேச மாட்டான் அப்படிங்கிறதான் சுத்தமான ஒரு ஏமாற்று வேலை. அது வந்து நீங்கள் ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியும் எது தமிழ், எது இங்கிலீஷ், எது ஸ்பானிஷ்னு. ஏன்னா ஸ்கூலில் ஸ்பானிஷ் படிக்கிறான், உங்கள்கிட்ட அமெரிக்கன் ஆக்சன், அவன் வெளியில் அமெரிக்கன் ஆக்சனில் பேசுகிறான், வீட்டுக்குள்ள வந்து உங்கள்கிட்ட தமிழில் பேசுவான். அவன் நீங்கள் சினிமாவில் இருக்க வசனத்தை கேட்டிங்கன்னா அதையும் சொல்லுவான், சினிமா பாட்டையும் பாடுவான். அது நீங்கள் எந்த அளவுக்கு அவனுக்கு தமிழை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு வந்து அந்த சூழலை உருவாக்குறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இது ஏற்கனவே சொன்னதான், இதெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் தேடி கண்டுபிடிச்சது தான். தமிழ் 5 வயசு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதில்லை, தேடி கண்டுபிடிச்சது தான். நீங்களும் கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அது கிடைக்கும். இன்னொரு ரொம்ப அடிப்படையான விஷயம், தமிழில் 247 எழுத்துக்கு. ஐயோ அது எப்படி நான் படிக்கிறது? இது வந்து ஒரு தப்பான ஒரு வாதம் இது ஆக்சுவலாக. அதாவது இப்போ ஆங்கிலத்தில் வந்து கூட தான் அப்பர் கேஸ் இருக்குது, லோவர் கேஸ் இருக்குது, கர்சிவ் லெட்டர்ஸ் இருக்குன்னு எல்லாம் சேர்த்து ஒரு 104 இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால்? சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி தமிழில் வந்து உயிர் 12, மெய் 18, ஆயுதம் 1, 31 எழுத்து தான் இருக்குது. மற்றது எல்லாம் வரி வடிவங்கள், ஒலி வடிவங்கள். இப்போ கா அப்படின்னா இங்கிலீஷில் நீங்கள் கேஏ போடலாம், ஜிஏ போடலாம், எதை வேணால் போடலாம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்கிறத பொறுத்து அந்த கான்டெக்ட் இந்த மாதிரி அவங்க 2-3 எழுத்துக்களை சேர்த்து அந்த ஒலி வடிவத்தையும் வரி வடிவம் அவங்களுக்கு வந்து இருக்கிறது 26 தான். நமக்கு அப்படி கிடையாது. கா அப்படின்னா அதுக்கு காக்கே ஒரு வரி வடிவம் கொடுத்துரும். அது இக்கு ப்ளஸ் ஆ தான். அதனால் அதை நீங்கள் வந்து ஒரு எழுத்தாக கணக்கில் பண்ணி மொத்தமாக பயமுறுத்தக்கூடாது. 247 எழுத்து எப்படி படிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஆம்பிகுட்டிஸ் அப்படிங்கிறது தமிழில் கிடையாது. ஏன்னா ரொம்ப காக்கு கா தான். காக்கு போய் நான் என்ன போடுறது, ஜிஏ போடுறதா,
கேஏ போடுறதா இல்லை கேஹெச்ஏ போடுறதா ஜிஹெச்ஏ போடுறதான்னு குழப்பமே வராதாங்க. தமிழில் வேறு பிரச்சனைகள் இருக்குது, உச்சரிப்பு பிரச்சனை, அதை பற்றி தனியாக பேசலாம். பட் எழுதும்போது அந்த எழுத்து பிரச்சனை தமிழில் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 240 எழுத்து தாராளம். ஆனால் அந்த 31 எழுத்தை புரிஞ்சாதான் அந்த மிச்சம் இருக்க எழுத்துலாம் வந்து ஓ இது இப்படி தான் வந்திருக்கு. அது வரி வடிவங்கள், எழுத்து வடிவங்கள், அதை போட்டு குழப்பாதீங்க. தமிழை தவறாக உச்சரித்தல் இது வந்து ரொம்ப 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 வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களும் எல்லாம் சேர்ந்து செய்கிற கூட்டு சதி இது. எல்லாருமே இந்த பிழையை பண்ணுறாங்க. ல ல ழ ர ர இந்த நாவுக்கும் நாவுக்கும் அந்த முதலில் இருக்கும் 2 நாவுக்கும் வந்து ஒலி வித்தியாசம் பெருசாக இல்லை. ஆனால் அந்த 3வது நாவுக்கு நல்ல வித்தியாசம் இருக்குது. கண்ணம் கிண்ணம் இது வந்து தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் அந்த நாவும் இந்த நாவும் எப்போ வரும்னு உங்களால் சொல்ல முடியாது. அதற்கு வந்து நீங்கள் இலக்கணம் படிக்க வேண்டும். மொழி முதல் எழுத்துக்கள், சில எழுத்துக்கள் தமிழில் முதலில் தான் வரும். ஒரு வார்த்தைக்கு முதலில் இந்த எழுத்துக்கள் தான் வர வேண்டும், கடைசியில் இந்த எழுத்துக்கள் தான் வர முடியும். இது மாதிரி விதிமுறைகள் இருக்குது. இந்த விதிமுறைகளே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள் வந்து ஆங்கிலத்தில் ஃபானிக்ஸ் படிக்கிறாங்களே. எத்தனை பெற்றோர்கள் ஆங்கிலத்தில் ஃபானிக்ஸில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கணும்னு நம்ம கை தூக்குனீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த லெவலில் இருக்கணும்னு. ஆனால் அதை நம்ம உட்காந்து சொல்லித்தர முயல்றோம் இல்லையா. இவன் எப்படி படிக்கிறான், என் பையன் எப்படி படிக்கிறான், ஆங்கிலத்தை எப்படி கற்றுக்குறான் இவன், ஓ இப்படி தான் இருக்கா. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம பாட்டு ஒரு கே ஏனா கா ஜி ஏனா கான் இப்படி படித்து வச்சுருக்கோம். ஆனால் நம்ம அதை முறையாக அந்த உச்சரிப்பியல் என்பார்களே அதை தமிழில் முறைப்படுத்தவில்லை என்பது ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஃபானிக்ஸ்னு போய் கூகுளில் நீங்கள் இங்கிலீஷ் ஃபானிக்ஸ்னு அடிச்சிங்கன்னு வரும், ஒரு 1 மில்லியன் ஹிட் வரும். தமிழ் உச்சரிப்பியல்னு அடிச்சு பாருங்கள், எத்தனை வருது என்கிட்ட சொல்லுங்கள், அப்புறம் கான்ஃபிடன்ட் முடிஞ்சுன்னு. ஏன்னா நான் தேடி பார்த்துருக்கேன், ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்படி ஒரு துறை இருப்பதாகவே தெரியவில்லை. ஆனால் இலக்கணத்தில் அருமையாக இருக்குது, அதுக்கு விளக்கம் தான் தொல்காப்பியத்தில் இருக்குது, நன்னூலில் இருக்குது. அதை யாரும் வந்து எளிமைப்படுத்தலை. ஏன் எளிமைப்படுத்தலை இன்னமும் எனக்கு தெரியல. கேட்கணுமா அதாவது அது இருக்குது. ஆமாம், ஏன்னா அது சொல்கிறது ரொம்ப இது அது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் வந்து கொக்கு மூக்குனா காக்கா மூக்குனா போடு, குண்டு லா போடு, அந்த ரா இப்படி தான் நம்ம சொல்கிறோம். அது ரொம்ப தவறுது. அவங்க சொன்ன மாதிரி அந்த நா இருக்கு இல்லையா, அந்த நகரத்தில் வருது அது தன் நகரம். அதாவது தாக்கு அடுத்து வரும் நா ரன் நகரம், அந்த வல்லின ராக்கு அதுக்கப்புறம் வருது அந்த நா. அதே மாதிரி டன் நகரம், ட பக்கத்தில் வந்து 3 சொல்லணும், அப்படி தான் சொல்லணும் அதை நம்ம சொல்லும்போது. அதே மாதிரி இந்த குண்டுலான்னு சொல்கிறத வந்து ஒற்றல் லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றல்னா அந்த நாக்கு வந்து மேலே போய் அப்படி ஒற்றும் லகரம். பள்ளம் என்று சொல்லி பார்த்தால் உங்கள் நாக்கின் பின்புறம் உரசி விட்டு வரும், அது வருடல் லகரம் என்று சொல்வார்கள். 3வது தமிழ் சிறப்பு லகரம் சொல்லலாம், தமிழ் லகரம்னு சொல்லுங்களேன். அது நமக்கு அதான பிரச்சனையே, தமிழ் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம், தமிழ் என்றே நம்ம சரியாக உச்சரிப்பது இல்லை. அது கூட இல்லையா, ஓகே. ஸோ அது மாதிரி இருக்குது. அது மாதிரி 2 சுழினா 3 சுழினா சொல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அதை சொல்லலாம். அதெல்லாம் ஆக்சுவலாக என்னோட நோட்ஸில் இருந்தது, கீழே இருக்குது, ஸ்லைடில் இல்லை. அடுத்ததுலேயே அதுக்கு பதில் தீர்வில் இருக்குது. தமிழ் இலக்கணம் மிகவும் கடினம். உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், எனக்கு ஏற்பட்ட அனுபவம் உண்மையிலே நான் ஒத்துக்கிறேன். கோனார் தமிழ் உரை தான் எனக்கு இலக்கணம் சொல்லிக் கொடுத்தது. எங்கள் தமிழ் ஆசிரியர் சொல்லித்தரவில்லை. எதை கேட்டாலும் கோனார் நோட்ஸில் எடுத்து 30ஆம் பக்கத்தில் பாரு, அதுக்கு ஆன்சர் இருக்குமா. திருக்குறள் 2 வரி, அதற்கான பதிலை கோனார் உரையில் படுத்தீர்கள் என்றால் 20 வரியில் எழுதியிருப்பார்கள். ஆகவே வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், மழை என்பது பெய்யாவிட்டால் உயிரினங்கள் அதாவது கால்நடைகள் இப்படி தான் இருக்கும். அதாவது அந்த 2 பக்கம் இல்லைனா தமிழ் ஆசிரியருக்கு ஒரு சந்தோஷம். ஐயா பக்கம் ஒரு பையன் ஒரு பற்றி எழுதியிருக்கான், இவனுக்கு போடியா. அதுவும் தமிழ் ஆசிரியர்கள் வந்து சேடிஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா 100க்கு 100 எவனும் போட மாட்டேங்கிறான் மொழியில் இந்தியாவில். இப்போ தான் கொஞ்சம் தளர்த்திருக்காங்க அந்த விதியை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டதுனாலும் 88 வாங்குவேன். ஏன் ஒரு கட்டுரை நான் எழுதும்போது என்னுடைய தமிழை பாராட்டி ஏன் 99 போடக்கூடாது, 90க்கு மேலே வாங்கிடக்கூடாது தமிழில். எவனா அது வாத்தியார் மட்டும் தான் வாங்கணும். அப்புறம் எதுக்கு வாத்தியார்? அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த மனப்பான்மை அது நம்மகிட்ட இருக்குது. அது வந்து ரொம்ப கஷ்டம். நான் படிக்கும்போது அந்த பட்ட கஷ்டம் அந்த அனுபவம் தான் நமக்கு இப்போ இருக்குது. என்னையா இலக்கணமா நேருங்கிறான், நிறைங்கிறான், தேமாங்கிறான், புளிமாங்கிறான். நம்ம அடித்த டப்பா தானே நம்ம பசங்களை அடிப்பானுங்க. வேற்றுமை உருவுன்னு ஒன்று இருக்குன்றது நமக்கு தெரியாமலே நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம். இந்த உட்காந்துருக்காங்க தேன்மொழி டீச்சர், என்னோட வகுப்பு எடுத்தவர்கள் தான் அவர்கள். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் 3வது. அவங்களுக்கு வந்து ஐ ஆல் கூ அது இது கண்ணுலாம் சொன்னால் ஓடிடுவான். என்னடா புரியாத பாஷையில் பேசுகிறானேன்னு சொல்லி. அவனுக்கு வந்து சொல்லணும், ராமனை கண்டேன், அந்த வருது பற்றியா ஐ, அதுதான் ஒரு வேற்றுமை உருவு அப்படின்னு சொல்லணும். வேற்றுமை உருவுன்னு சொல்லும்போதே அவன் ஏதோ ஒரு மாதிரி பார்ப்பான், என்னடா இவன் ஏதோ புரியாத ஒரு மொழி. அவனுக்கு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். நீங்கள் இப்போ ப்ரீ ஸ்கூலில் போய் வேற்றுமை உருவுனீங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான். இந்த மாமா ஏதோ சொல்லி என்ன பயமுறுத்துறான்னு சொல்லி அந்த பிள்ளை வராமலே போயிடும் அந்த வகுப்புக்கு. அப்புறம் அதை ஒரு 2வது 3வது வகுப்பில் நம்ம புது சிலபஸ்லேயும் அதை அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு அதை அவங்க கவனிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூர் அவர் பேசின விதத்தெல்லாம் பார்க்கும்போது சிங்கப்பூரில் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு அந்த சிலபஸ். பார்ப்போம். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு 5 இலக்கணம் இருக்குது. 5 இலக்கணத்தையும் படிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் எழுத்தையும் சொல்லையும் மட்டுமாவது கற்றுக்கோங்க. ஒரு ஆசிரியராக இருப்பவர்களுக்கு அது ரொம்ப முக்கியம், பெற்றோர்களுக்கும் அது முக்கியம்,
மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். யாப்புலாம் தேவைப்பட்டால் படிக்கலாம். இது ஏற்கனவே சொன்னதான் உச்சரிப்பியல். ஒரே ஒரு சஜஷன், ஒரே ஒரு இது என்னன்னா, அவங்களுக்கு எப்படி ஆங்கிலத்தை அந்த உச்சரிப்பியல் சொல்லித்தராங்களோ அதே பாணியில் காப்பி அடித்தா கூட பரவாயில்ல. நம்ம ஏன் தமிழில் சொல்லித்தர முயற்சி பண்ணக்கூடாது? உயிர் எழுத்துக்களின் ஒலி, மெய் எழுத்துக்கள் எத்தனை வேறுபாடு இருக்குது. இக்க வந்து எத்தனை இடத்துல இக்கா வருதுன்னு. இக்க வந்து ஜியா சில இடத்துல ஒலிக்குது, சில இடத்துல எயிச்சா ஒலிக்குது, சில இடத்துல கேயா ஒலிக்குது. இந்த வேறுபாடுகளை நம்ம ஏன் சொல்லித்தரதில்லை? அடிப்படை நிலையிலே சொல்லித்தரலாமே. இப்போ தங்கம்னு யாரும் சொல்ல மாட்டீங்க, தங்கம் தான் சொல்கிறீங்க. கடல் க அங்கே வரும்போது அழுத்தி தான் சொல்லணும், கே சவுண்டு தான் அங்கே வரணும். அதே மாதிரி சில இடத்துல நகம் ஹ சவுண்ட் அங்கே வரும். தமிழில் வந்து வடமொழி இல்லைன்னு, கிரந்த எழுத்துக்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. உச்சரிப்பியெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் வடமொழியை, கிரந்த எழுத்துக்கள் வரும். நகம் என்று சொல்லுவிட நகம் என்று சொல்வது நீங்கள் சொல்லி பாருங்க, அந்த இடத்துல ஹா தான் வரும். தமிழ் இருக்குது அதுக்கெல்லாம். இலக்கணத்தில் வந்து ஒலி வேறுபாடு முறைகள், மெய்யெழுத்துகள் எப்படி வேறுபடுகின்றன என்பது சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பெரிய இந்த இரு சொன்னீங்களே, அந்த இது வந்து இப்போ வந்து பதற்றம் இல்லை வந்து நீங்கள் வந்து காற்றாடி, அங்கே போய் நீங்கள் காராடின்னு சொல்ல முடியாது. நீங்கள் அங்கே ஏன் டிஆர் ட்ரன்னு ஏன் சவுண்ட் வருதுன்னு அவன் கேட்பான். அவங்கள அவன் படிச்சிருக்கான், டிஆர் 2 கான்சனன்ட் சேர்த்தா ட்ரர் சவுண்ட் வரும்னு ஆங்கிலத்தில் தெளிவாக போட்டிருக்கான். அதை நம்ம ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? இது வந்து இந்த வல்லின ராக்கு வந்து இடத்துக்கு இடம் வேறுபடும் தம்பி, காக்கு பக்கத்தில் வரும்போது காற்றாடி ட்ரர் சவுண்ட் வருதுன்னு சொல்லணும். அதுதான் உச்சரிப்பியல், அதுதான் அடிப்படை. அது அங்கேருந்து காப்பி அடிங்க, தப்பு இல்லை, நல்ல விஷயத்தை காப்பி அடிக்கலாம். அதே மாதிரி ஒற்றுப்பிழை வழக்கமாக அந்த ஆசிரியர்களுக்கே இந்த பிரச்சனை இருக்கும். ஓகே, தங்க தாம்பாளம்னு போடுறதா தங்க தாம்பாளம்னு போடுறதா, இங்கே வருமா? இப்படிலாம் சில குழப்பம்லாம் நமக்கு எனக்கு உட்பட நான் கேள்வி பண்ணுவதற்காக சொல்லவில்லை. நமக்கு தெரியாதனால நமக்கு தெரியல எங்கே ஒற்று மிகும், எங்கே வலி மிகும், எங்கே வலி மிகாது என்றெல்லாம் விதிமுறைகள் இருக்கின்றன இலக்கணத்தில். அதை நாம் படிப்பதில்லை, படித்தாலும் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. அதுதான் சொல்ல வரேன். இது இலக்கணம். பசங்க ஒரு சந்தேகம் கேட்குறான், டீச்சர் எதுக்கு டீச்சர் தப்பு போட்டிருக்கீங்க? தங்க தாம்பாளத்தில் நான் இத்து தானே போட்டிருக்கேன். சில இடத்துல தேவையில்லாமல் பசங்க ஒற்றெல்லாம் அதிகமாக போடுவானுங்க. அது வந்து நம்ம சொல்லணும். நம்ம சொல்ல தெரியலன்னா எனக்கு தெரியாத தம்பி, படித்து வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு நல்ல ஆசிரியருக்கு அழகு. தெரிந்ததை தெரிந்ததாக சொல்ல வேண்டும், தெரியாததை தெரியாது என்று சொல்லி கற்றுக்கொண்டு வந்து சொல்லித்தர வேண்டுமே தவிர தவறான ஒரு விடையை சொல்லி ஒரு தலைமுறையை கெடுத்து விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இது இலக்கணம் உனக்கு சொன்னால் புரியாது, ஏன்னா எனக்கே புரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பு என்ற பெயரில் வர்ற கொஞ்சம் பேரையும் துரத்திடாதீங்க. கண்டிப்பில் எதை அரை மார்க்கை குறைக்கிறேன், உனக்கு ஒரு 1/4 மார்க்கை குறைக்கிறேன். இந்த மார்க்கை குறைச்சி மதிப்பெண்கள் மட்டும்தானா உங்களுடைய விழுமியங்கள்? உங்களோட வேல்யூ சிஸ்டம் வந்து வெறும் நம்பர்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா நம்ம தமிழில்? அதுதான் நம்மளுடைய குறிக்கோளா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஒருத்தன் வந்து 50க்கு 50 வாங்கிட்டானா உடனே அவன் தமிழில் புலமை அடைஞ்சான்னு ஒரு அர்த்தம் இல்லை. அந்த மாத தேர்வில் அந்த பாடங்களை அவன் பெற்றோர்கள் கண்டிப்பாக சொல்லி கொடுத்திருப்பார்கள், இல்லைன்னா மிரட்டி வேலை வாங்கியிருப்பாங்க. அது மட்டுமா நம்மளுடைய நோக்கம்? அவன் அந்த மார்க் வாங்கிட்டா உடனே நம்ம வெற்றி பெற்றதா அர்த்தமா? அது கிடையாது. தமிழ் படித்து என்ன வேலைக்காக போகிறாங்க? இது ஒரு நியாயமான கேள்வி தான். இது உண்மையிலேயே இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? இதுக்கு வந்து யாருமே பதில் சொல்ல. இந்த கான்ஃபரன்ஸில் நானும் நிறைய பேர் இந்த கொஸ்டினை எடுத்தோன்னே பேசுகிறாங்க. எல்லா பேராசிரியர்களும் கேட்டுட்டாங்க, தமிழ் படித்து எனக்கு என்ன வேலைக்காக போகுது. அடுத்தது வந்து ஒரு உணர்வுபூர்வமான பதிலை சொல்லுவாங்க. தாய்க்கு விலை உண்டா, தாய்மொழிக்கு விலை உண்டா, இதெல்லாம் கேட்கணும். நடைமுறையில் என்ன நம்ம செய்கிறோங்கிறது. நடைமுறையில் வர்த்தகத்துக்கு தமிழ் பயன்படுகிறதா? நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? தமிழை மட்டுமே ஒருத்தன் படிச்சுட்டு இப்போ வந்து டிவிஏ அட்வான்ஸ் படித்து முடிச்சானா அவனுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? இது வந்து நியாயமான கேள்வி தானே. இதுக்கு பதில் எனக்கு தெரியல. நம்ம எல்லாம் சேர்ந்தா கண்டுபிடிக்கணும். ரஷ்யாவில் படிக்கணும், ரஷ்யன்லேயே C# படிக்கணும், ரஷ்யன்லேயே ஜாவா படிக்கிறான். அவன் ரஷ்யனில் தான் அவன் ஆங்கிலத்தில் கூட எழுதி கமெண்ட் ரஷ்யன் எழுதுறான். அவனால் அதை வச்சு அவன் பணம் பண்ண முடியுது. நம்ம தமிழில் C# தமிழில் ஜாவாவும் தமிழில் ஜாவா ஸ்கிரிப்டும் படித்து நம்மளால் வேலைக்கு போக முடியுமா? இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். இது வந்து சாத்தியமா? இது சாத்தியம் இல்லாத வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து பேசவே கூடாது. இது சும்மா பெருமைக்கு வந்து இல்லை, உணர்வு பூர்வமாக பாருங்கள். நான் அதே தான் போட்டிருக்கேன். வேலைக்கு போவதற்கு மட்டும்தான் படிப்பா, தாய்மொழி தாய்க்கு சமம், அதை வந்து நம்ம பொருளாதார நோக்கிலே அணுகக்கூடாது. எழுதும்போது எனக்கு தார்மீக உணர்வில் நான் எழுதிவிட்டேன். அது வேகமாக அடிச்சிருக்கேன்ப்பா, அதனால கேபிட்டல் எல் போடுறதுக்கு மேலே லோவர் தமிழ் டிரான்ஸ்லிட்ரேஷன் பிழை, மன்னிக்க வேண்டுகிறேன். அதை கண்டுபிடித்ததற்கு முதல்ல உங்களுக்கு பாராட்டு. உங்களுக்கு அதே மாதிரி தமிழில் கணினியில் தட்டச்சு செய்ய முயலாமை இயலாமை, இது முதல் ஏற்கனவே பேசினதான். முயலாமையை முயல் ப்ளஸ் ஆமை என்று பிரிக்கலாம். அதாவது நீங்கள் ஆமை மாதிரி நம்ம இருக்கோம் தமிழ் தட்டச்சில், முயலாக நீங்கள்லாம் மாறணும். அவ்வளோதான். இதுதான் என்னுடைய கருத்துக்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இந்த மாநாட்டோட ஒரு நோக்கு வந்து பலவிதமான கண்ணோட்டங்கள் கொடுக்கணும் அப்படின்றது தான். இப்போ ஒரு பெற்றோரோட கண்ணோட்டம் இது பெரும்பாலும் அவருடைய அனுபவத்திலிருந்து ஒரு
ஒரு ஒரு உணர்ச்சியுடன் கூடிய ஒரு கட்டுரை தான் அது. அவருடைய கருத்து என்னன்னா, பெற்றோர்கள் நாம இருக்கும் பொழுது நம்ம சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இருக்கிறது. நம்ம வந்து இந்த மாநாட்டில் வந்து எல்லாரும் கருத்து சொல்றாங்க, பிள்ளைங்களை எப்படி தமிழ் படிக்க வைக்கிறது, அதுக்கு என்ன உத்திகள், அதை நம்ம எப்படி பண்ணலாம், இதுக்கு சாஃப்ட்வேர் இருக்கு, அதுக்கு மல்டிமீடியா இருக்கு அப்படின்னு. சுலபமான வழி, பெற்றோர்களா நீங்க இருக்கும், நீங்க தமிழனா இருங்க. அது சொல்லுவாங்க பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை வளர்க்கும் போது, நீங்க சொல்றதை விட நீங்க செய்யறதை பார்த்து தான் குழந்தைங்க வந்து நிறைய கத்துப்பாங்க அப்படின்னு. நீ தமிழனா இரு, நீ தமிழ் பேசு, நீ ஒரு ஆண்டுக்கு ஒரு தமிழ் நூலாவது படி. நீ பண்ணதெல்லாம் அவன் பார்த்தானா அவனுக்கே தோணும், சரி நம்மளும் தமிழ் படிக்கணும் அப்படின்னு. நீ தமிழனாவே இல்லை, நீ தமிழும் பேசுறது இல்லை சரியா, நீ தமிழ் நூலும் படிக்கிறது இல்லை, நீ பார்க்குற வடிவேலு சன் தொலைக்காட்சி சிரிக்கிறதுக்கு அவன் தமிழ் பள்ளிக்கு போகணுன்றது கிடையாது, அவனுக்கும் அது புரியுது. அதனால ராஜாவுடைய கருத்து வந்து முதல் பணி வந்து பெற்றோர்களா இருக்கிற நம்ம தமிழனா இருக்கணும். தமிழா இருக்கிறது வந்து தமிழ் மன்றத்துல வந்து நான் செக்ரட்டரியா இருக்கேன், இது தமிழனா இருக்கிறது. தமிழனா இருக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்கு, நீங்க வேற எதுவுமே பண்ண வேண்டாம், தமிழ்ல பேசுங்க, அதான் தமிழனா இருக்கிறது சுலபமான வழி. அதான் அவருடைய கருத்து. நல்ல கட்டுரை. உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேளுங்க. நன்றி இளங்கோ. அந்த மைக் அவங்களுக்கு கொடுக்கலாம். மைக் ஆன் பண்ணுங்க. இது நிஜமான நியாயமான கேள்வி. எனக்கும் 2 பிள்ளைகள். ஒருத்தர் தமிழ் பள்ளியில் முடிச்சிட்டாலும் எவ்வளோ பேர் ராத்திரி பசங்களுக்கு சின்ன வயசில் 3 வயசுலேருந்து புக்கு ரீடு இங்கிலீஷில் பண்ணும்போது எவ்வளோ பேர் தமிழ் புஸ்தகம் உங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான்லாம் என்னோடய பையன் பெருசாக இருக்கும்போது, அதுவும் புதுசாக நாங்கள் தமிழ் புத்தகத்தை படித்தா அவங்களுக்கு அது சரியாக புரிபடுறதில்ல. நான் என் பையன் இப்போ 18 வயசு ஆகும்போது 3 வயசு இருக்கும்போது டாக்டர் சூஸ் புக்கெல்லாம் 2 காப்பி வாங்குவேன். ஒரு காப்பி வாங்கி இங்கிலீஷில் அவன் படித்தாலும் இன்னொரு காப்பிக்கு நான் அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த இங்கிலீஷ் மேலே ஒட்டி வைப்பேன். 2 புக்கையும் ராத்திரி படிக்கும்போது க்ரீன் எக்ஸ் அண்ட் ஹேம், நாங்கள் பச்சை முட்டைகள் அப்படின்னு திருப்பி மாற்றி 2மே படிப்போம். ரொம்ப சரியாக சொன்னீங்க. ஒரு சின்ன பாராட்டத்தக்க விஷயம் இதில் என்னென்னா, இந்த ஸ்லைடில் நான் போடும்பொழுது ஐயாவுக்கு தெரியும், இளங்கோ அவர்களுக்கு தெரியும், நான் வந்து இதை வந்து எழுதும்போது ஒரு வேர்ட் மென்பொருளில் தான் எழுதினேன். அதில் வந்து இந்த கருத்து, இதே கருத்து அதில் இருக்குது. என்னால் வந்து எல்லாத்தையுமே அரை மணி நேரத்தில் போட முடியல. அந்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம், நான் என்னுடைய மின்னஞ்சலை உங்களுக்கு தர்றேன். ஓகே, அதை நான் அங்கே நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி நிறைய இது கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த ஹாரி பாட்டர் கதையை வந்து நீங்கள் என்ன தமிழ் இலக்கியத்தை தான் படித்து தமிழில் சொல்லணும்னு இல்லை, அவங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதை தமிழில் மாற்றினீங்கன்னா ஈடுபாடு வரும். என்னோட வகுப்பில் ஒரு பொண்ணு நல்ல டிசைனிங் பண்ணுவாள், துணி டிசைனிங் பண்ணுவாள், வேறு எதை பற்றி எழுத சொன்னாலும் இல்லை, ஆனால் தமிழில் போய் பிளாக்ஸில் டிசைனிங் தமிழில் எழுதினதை போய் படிச்சுட்டு வா அப்படின்னா அந்த ஹோம்ஒர்க்கை கரெக்டாக செஞ்சுட்டு வருவாள். அதனால் நான் நிறைய பிள்ளைகள் உட்காந்துட்டு எல்லாம் லேக்கர்ஸ் தோற்று போச்சுன்னா அதை பற்றி என்ன எழுதி சொல்லியிருக்கேன். நீங்கள் cricinfo.comல பார்க்காத, அதுக்கு முன்னாடி தமிழில் எங்கேயாவது எழுதியிருக்கான், அதில் போய் படி, எப்படி அவன் போட்டிருக்கான்னு பார்த்து படி, அப்புறம் நீங்கள் இங்கிலீஷ். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதில் ஈடுபாடு இருக்கோ அதில் தமிழை நுழைங்க. கட்டாயமாக நல்ல இதை ஒட்டி தான் நேத்திக்கு வந்து கனடா நாட்டில் சேர்ந்த ஒருத்தர் வந்து சொன்னார், கனடாவில் வந்து இப்போ பாடத்திட்டம் அவங்க போடும் பொழுது கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பிள்ளைகள் வளருகின்ற அந்த கலாச்சாரத்தை ஒட்டி தான் அவங்க பாடத்திட்டத்தையே டிசைன் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ நம்ம இந்த தமிழ் பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பு நடத்தும்போது கூட தெருவில் வரும் சத்தங்களை பற்றி கூறு அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி விற்கிறவன் எப்படி கத்துவான், அதை விற்கிறவன் எப்படி கத்துவான்னு ஒரு கேள்வி பதில் இருக்கும். அது வந்து இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பதில் எழுத தெரியாது, ஏன்னா அவங்க வந்து தெருவில் வந்து யாரும் கத்துறது கிடையாது. அதனால நீங்க சொன்னது வந்து ஒரு நல்ல கருத்து தான். வேற யாருக்கு அதாவது கேள்வி இருக்கா? இவர் நிறைய கருத்து சொன்னாரு, அதனால கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கணும், இருந்துச்சுன்னா கேளுங்க. ஒரே ஒரு நிமிஷம், அந்த மைக் நீங்கள் எடுத்து பேசுனீங்கன்னா உங்களுடைய கேள்வி அங்கே பதிவாகும், அது பார்க்குறவங்களுக்கு உதவியாக இருக்கும். இதெல்லாம் ரெக்கார்டட் செஷன்ஸ், இது வந்து ஆன்லைனில் இது போட போகிறாங்க. கேள்வி ரொம்ப இல்லை, பட் நீங்கள் அதை லேசாக டச் பண்ணிட்டு போனீங்க. நேற்று வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் நான் இவர் ராக்கப்பனோட இதில் கான்வர்சேஷன் தமிழில் ஆரம்பித்தார், அங்கேயும் எனக்கு முடிக்க முடியல. நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, அந்த நகம், கன்னம்,
அப்புறம் நடுவில் பகல் 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 கிடையாது பகல், அது வந்து ரூல்ஸ்லாம் இருக்குதுன்னு நீங்கள் படிச்சு தான் நீங்கள் பண்ணி போட்டிருக்கீங்க. நான் படிச்சேங்க. அதுக்குள்ள நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, அந்த லிங்க் ஏதாவது எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? கட்டாயமா. இது வந்து எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நான் ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் ஃபானிக்ஸ்னு என்னென்னா எனக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வந்தது. தமிழில் தேடும்போது எனக்கு கிடைக்கல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நூலகம்.org அப்படிங்கிற ஒரு இணையதளத்துக்குள்ளே போய் இலங்கையில் இருக்க பேராசிரியர்கள் அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கண புத்தகங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 புத்தகங்கள் இருக்குது. அதில் குறிப்பிடத்தக்கவர் பேராசிரியர் நுஹ்மான் என்பவர். அவர் வந்து அடிப்படை தமிழ் இலக்கணம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த புத்தகங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து 1937, 50, 57 அந்த காலத்துலேயே அவங்க தமிழ் வந்து நவீன தமிழை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இலக்கண புத்தகம் போட்டிருக்காங்க. அந்த புத்தகங்கள்லாம் இப்போ பதிப்பில் கிடைக்கிறது இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த புத்தகத்தெல்லாம் அப்படியே ஸ்கேன் பண்ணி இமேஜ் பிடிஎஃபாக மாற்றிட்டாங்க. அதனால் நீங்கள் போய் சர்ச் பண்ண முடியாது உங்களால். இதை வந்து நான் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சேன். தேடி ஒவ்வொரு புத்தகமாக படித்து அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த மெய்யெழுத்து அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து எப்படி வந்து ஒலி வேறுபாடுகள் இருக்குது. தென் அதை வந்து நான் கனெக்ட் பண்ண, இதுதான் ஃபானிக்ஸ், தமிழ் ஃபானிக்ஸ்னால் இதுதான். இதை தான் நம்ம இங்கிலீஷ் வந்து ப்ராப்பராக ஃபானிக்ஸ்னு சொல்லி வச்சுருக்காங்க. அவங்க உச்சரிப்பியல் வந்து அவங்க தொல்காப்பியத்தை படித்து நன்னூலை படித்து அதை செய்யுள் வடிவில் இருக்குது. அதெல்லாம் மொழி முதல் எழுத்துக்கள் வந்து உயிர் 12 மொழி முதல் எழுத்துக்கலாம் இந்த மாதிரி புரியாத வகையில் செய்யுள் எழுதி வச்சுருக்கிறத அவங்க அழகாக தமிழில் மொழிக்கு முதலில் உயிர் எழுத்துக்கள் 12 வரலாம் அப்படின்னு புரியுற மாதிரி எழுதிருக்காங்க. அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் இந்த இமெயிலுக்கு எனக்கு அனுப்புனீங்கன்னா அந்த நூலகம்.org அந்த புத்தகத்தோட நம்பர் என்னன்னு உங்களுக்கு அந்த எண் என்னன்னு அனுப்ப முடியும். ஏன்னா அவங்க வந்து அந்த புத்தகத்தை அடிப்படை தமிழ் இலக்கணம் .pdfன்னு வச்சிருக்க மாட்டாங்க. 612.pdf இருக்கும். அந்த நம்பர் வந்து உங்களுக்கு நான் என்ன எக்ஸாக்ட் அனுப்ப முடியும். அதே மாதிரி பேச்சு தமிழுக்கும் நிறைய ரூல்ஸ் இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு அவருக்கு டைம் இல்லை, முடிக்க முடியல. அவர் பேச்சு தமிழுக்குன்னு சொல்ல முடியாது, உச்சரிப்பியலே பேச்சு தமிழ். இல்லை பேச்சு தமிழ். இப்போ அவன் நம்ம சொல்றோம்ல, எழுதுறோம்ல, அவன் வந்தான் அப்படின்னா அவன் வந்தான் அப்படிங்கும் இல்லையா, அதுக்கே அவர் ரூல்ஸ் வச்சிருந்தாரு. அவங்கிறத வந்து ஆப் போட்டு வேப் போட்டு அந்த இன்ன இதில் போட்டு அந்த மாதிரி ரூல்ஸ் நீங்கள் நீங்கள் சொல்றது வட்டார வழக்கு சொல்றீங்க. இப்போ அங்கே வந்தனன் அப்படின்னு இலங்கையில் சொல்லுவாங்க. அங்கே வந்தான் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம அந்த வட்டார வழக்கு ஒழிக்கிறதுக்காக தான். சாரி, நான் ரெண்டையும் குழப்பம். நீங்க வந்து அதை தொட்டுட்டு போயிட்டீங்க. இல்ல கட்ட சம்பந்தம் இவர் வந்து இவர் தொட்டுட்டு போயிட்டாரு. ராஜா வந்து தொட்டுட்டு போயிட்டாரு. அதை வந்து அதனால ஐ தாட் யூ கேன் கிவ் மோர். கட்டாயமா உங்களுக்கு நான் வெளியில வந்து மறுபடியும் பதில் சொல்றேன். அங்க பின்னால நன்றி. இப்போ நீங்கள் சொன்னீங்க பெற்றோர்கள் வந்து இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா ஒன்று இங்கிலீஷில் பேசுங்க, இல்லைன்னா தமிழில் பேசுங்கன்னா முழுவதும் தமிழில் பேசுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம குழந்தைங்க வந்து இங்கே இங்கிலீஷில் மீடியத்தில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் தான் ஃபஸ்ட்டு இது லாங்குவேஜாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து முக்கால்வாசி வார்த்தைக்கு வந்து தமிழ் அர்த்தம் வந்து தெரியப்படுறதில்ல, நமக்கே தெரியுது. ஆமாம், அவங்க வந்து அதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம கேட்கும்போது நம்ம அதை இங்கிலீஷில் தான் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா? இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அவன் 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் இயர் இப்போ சிலபஸ் மாறினால அவன் வந்து 6th கிரேட், அதாவது 6ஆம் வகுப்பு போகலாம். அப்போ அவனுடைய 4ஆம் வகுப்பில் வந்து சில வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து வாக்கியம் அமைக்க சொல்லுவாங்க. ஸோ தூக்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அவனை வாக்கியம் அமைக்க சொல்லுவாங்க. என் பையன் வந்து என்றைக்குமே அவனாக தான் வந்து அதை வந்து ட்ரை பண்ணுவான், தவிர எங்ககிட்ட கேட்க மாட்டான். அவனாக ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அவனுக்கு தெரிஞ்சது என்னென்னா, தாத்தா பேரனை தூக்கி கொஞ்சினார் அப்படின்னு அவனுக்கு மைண்டில் இருக்குது. ஆனால் அவனுக்கு எழுதும் போது பேரன்ங்கிறது வந்து தெரியுது அவனுக்கு, இது வந்து கிராண்ட்சன் தெரியுது. பட் அதை வந்து தாத்தா பேதியை தூக்கி கொஞ்சினார் அப்படின்னு எழுதுனா. நாங்கள் அதை படிச்சுட்டு பேதின்னு எழுதிருக்கடா, அது பேரன்டா. பேரன் தெரியுமா, அதுக்கு இப்படி எழுதக்கூடாதா அப்படின்னா. பேதினா அப்போ என்னன்னு அவன் என்கிட்ட கேட்டான். ஏன்னா அவனுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியல. அப்போ அதை நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நிச்சயம் இங்கிலீஷில் தான் சொல்லணும். இல்லை, நீங்கள் ஆங்கிலத்தில் விளக்குறது தப்பு கிடையாது. நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னதுக்கு வந்து நீங்கள் அது அந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு தமிழில் நீங்கள் சொல்லித்தரணும். இது வந்து என்னென்னா, இதுவும் சொல் வளம், இது வந்து அடிப்படை பிரச்சனை. நமக்கே வந்து நமக்கு ஆங்கிலத்தில் இப்போ வந்து பல மில்லியன் வார்த்தைகள் தான், நமக்கு எத்தனை வார்த்தைகள் நமக்கு வந்து முறை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு நீங்கள் போய் மெரியம் வெப்சைட்ஸில் போய் தேடுறீங்க இல்லையா, இது என்னடா இந்த இடத்துல ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஆங்கில வார்த்தை வருது. அதே மாதிரி தமிழிலும் டிக்ஷனரி இருக்குது. இது சிகாகோ டிக்ஷனரின்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் நீங்கள் தேடிங்கன்னா அதுக்கு கிடைக்காத, நீங்கள் ஆங்கில வார்த்தையை போட்டு தேடலாம், தமிழ் வார்த்தையை போட்டு தேடலாம். நீங்கள் தேடி அந்த வார்த்தையை வந்து அவங்களுக்கு பதிவு செய்கிற மாதிரி நீங்கள் பழக்கத்துக்கு உருவாக்கணும். இல்லை, நானே அப்படி தான். இப்போ நான் வந்து வெண்பா எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டு எழுத ஆரம்பித்தேன். எனக்கு சில வார்த்தைகளுக்கு சங்க இலக்கியம் படித்து பார்க்குறேன். அங்கே சில வார்த்தைகள் இருக்குது, அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுறேன், உடனே போய் இதில் போய் தேடுறேன். இந்த டிக்ஷனரி, தமிழ் டிக்ஷனரியில் போய் தேடி பார்க்குறேன். ஓ, இதுக்கு இப்படி தான் பொருள், தெசாரஸ் மாதிரி அவன் கொடுத்துருக்கான். அந்த வார்த்தைக்கு இத்தனை தமிழ் வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ அதை நான் படித்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். அந்த தமிழ் வார்த்தையை ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த தமிழ் வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கில வார்த்தையும் கொடுத்து வச்சுருக்காங்க. சில வார்த்தைகள் இருக்குது, அது மாதிரி வளர்ந்து அது வந்து நம்ம ஒரே வழி வந்து சொல் அகராதிகள், அதாவது டிக்ஷனரியில் போய் நம்ம தேடி அதற்கான தமிழ் மொழியை கண்டுபிடிப்பது. கருத்து என்னன்னா, சொல்ல வந்தது வந்து முக்கியமானது, நிறைய சொற்கள் வந்து நம்ம அதிகமா பயன்படுத்தலாம் நம்ம தமிழ்ல பேசும்போது. அதான் அவர் சொன்னாரு, ஆங்கிலத்துல பேசும்போது ஆங்கிலத்துல பேசுங்க, தமிழ்ல பேசும்போது தமிழ்ல பேசுங்க. விளக்கம் சொல்லும் போது நீங்க வந்து ஆங்கிலம் பயன்படுத்தலாம். இப்ப நிறைய சொற்களே டைம் அதை நீங்க தவிர்க்கலாம். நேரம் என்ன? அது ஒரு பெரிய இலக்கியமான தமிழ்லாம் கிடையாது. வாட்டர் பிளேஸ், தண்ணி. இது ஒரு சாதாரண இதுதான். ஃப்ரைடே நைட் டின்னருக்கு ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு அம்மா வந்து இன்னொரு அவருடைய தோழியை கேட்கறாங்க. பையன் பார்க்கறான், ஃப்ரைடே நைட் டின்னருக்கு ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு அம்மா கேட்கறாங்க. இதுல தமிழ் வேற்றுமை உறுப்புதான் இருக்கு. இக்கு யாவும் அவன் சர்வசாதாரணமா தமிழ்ல பேசுறாங்க. இருக்கியா அப்படின்றதுதான் தமிழ் சொல். இந்த தமிழ்ல பேசுறதுக்கு வந்து அம்மாவே இந்த தமிழ் பேச மாட்டேங்கிறாங்க, நம்மள வந்து ஏன் வற்புறுத்துறாங்க தான் அவனுடைய கேள்வி. சாதாரண வார்த்தைகள், வெள்ளிக்கிழமை பயன்படுத்தலாம், சனிக்கிழமை வரியா பயன்படுத்தலாம், ஞாயிற்றுக்கிழமை போலாமா பயன்படுத்தலாம். ராஜா சொல்ல வர்றது அதுதான். நீங்க இதுக்காக தேடி சிரமப்பட்டு செந்தமிழ், தூய தமிழ் அப்படிலாம் கிடையாது. நிறைய வார்த்தைகள் இருக்கு, நம்ம பயன்படுத்தாத வார்த்தைகளே நிறைய இருக்கு. நீங்க பயன்படுத்தலைன்னா அவன் பயன்படுத்த போகிறது கிடையாது. அவர் சொல்ல வர்றது அதுதான். சாதாரண வாழ்க்கையில அப்பா அம்மா கிட்ட, அக்கா தங்கச்சி கிட்ட, அண்ணன் தம்பி கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தமிழ் சொற்களே சொல்லலாம். அந்த சொற்கள் நமக்கு தெரியும், பயன்படுத்த மாட்டேங்கிறோம். அதுதான் அதே மாதிரி அவர் இளங்கோ சொன்ன மாதிரி செம்மொழி மொத்தம் 9 மொழிகள் இருக்குது உலகத்தில். செம்மொழியில் வந்து வழக்கில் இருப்பது இன்னும் 2 மொழிகள் தான், சீனம், தமிழ். எவ்வளோ பெரிய விஷயம் அது. சமஸ்கிருதம், லாட்டின் எல்லாமே இருக்குது, செம்மொழிகள் தான். ஆனால் செம்மொழிகள் அது வழக்கில் அழிந்து விட்டன. இப்போ யாரும் எழுதுறதில்ல, லாட்டினில் எவனும் எழுதுறது, லாட்டினில் போய் படிக்கிறதில்ல யாரும் இலக்கியத்தலாம். தமிழும் சீனமும் மட்டும்தான் இன்னும் ஒட்டி கொண்டிருக்குது. செம்மொழியிலேயே இந்த 2 மொழி மட்டும்தான் பேசவும் எழுதவும் பயன்படும். ஒருத்தர் சொன்னார் 50 வருடத்துக்கு அப்புறம் தமிழ் இருக்குமான்னு சொல்லி கேட்டார். எனக்கு என்னமோ இருக்கும்னு தான் தோணுது. ஏன்னா நம்ம கையில் தான் இருக்காது. அது செம்மொழின்னு வாங்கிட்டா மட்டும் பார்த்தா ஸ்டேட்டஸ், அதை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும், அது நம்ம கையில் தான் இருக்குது. நன்றி. இல்லைன்னா நம்ம நிறைவு முடித்துக் கொள்ளலாம். நன்றி நன்றி இளங்கோ அவர்களே.